துண்டிக்கணும்னு உன் புருஷன் கொடுத்தா, நீ உன் புருஷன்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திவ்யாவும், இன்னொரு பக்கம் கனி இருந்துட்டு, நான் வந்து அவங்க கிட்ட கேட்காம விடவே மாட்டேன். இந்த விஷயத்த நான் கேட்டே ஆகணும். அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் குடுத்தாலும் பரவால்ல. இந்த இடத்துல நடந்த ஒரு விஷயத்த நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கனியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள நெறைய கான்வர்சேஷன் நடக்குது. அதில வந்து சாண்ட்ரா வந்து கம்ப்ளீட்டா வந்து திவ்யாகிட்டயும், கனிகிட்டயும் இப்போ வரையுமே வந்து பேசல. ஸோ, அதில வந்து சுபிக்ஷா கிட்ட வந்து அவங்க பேச வராங்க. ஸோ, சுபிக்ஷாக்கும் அவங்களோட டிசப்பாயின்ட்மெண்ட்ட வந்து வெளியில இருக்கும்போது இன்டர்வியூஸ்ல வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஒரு இடத்துல வந்து ஸ்கூபி டூ மாரி வந்து இருக்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கான்வர்சேஷன்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "சுபிக்ஷா எப்படி இருக்க? வெளியெல்லாம் எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்டவுடனே, "ஆ, ஆ நல்லா தான் இருக்கு. எல்லாம் பார்த்தேன். நீங்க இந்த ஸ்கூபி டூ அப்படின்னு சொன்னதையும் நான் பார்த்தேன்." அப்படின்னு சொன்னோனே, "ஏய் என்னடா சொல்ற?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க சாண்ட்ரா. "இல்ல நீங்க சொன்னீங்க அது வந்து" அப்படின்னு சொன்னோனே, "ஏய் அது வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர்டா. நான் ஜஸ்ட் நார்மலா சொன்னது அது. அது மலையாளத்தில ஒரு விஷயம் இருக்கு. நான் உன்கிட்ட அத சொல்றேன் அப்புறம்." அப்படிங்கிற மாரி சிரிச்சுட்டே வந்து சொன்னாங்க. "இல்ல, இல்ல நீங்க என்ன சொன்னாலும் அது நாயின்னு சொன்னீங்க. அது வந்து எங்க வீட்ல வந்து பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க." அப்படின்னு சொன்னோனே, "ஏய் நான் அத எக்ஸ்ப்ளைன் பண்றேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிரிச்சுட்டே வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திவ்யாவும், கனியும் ரொம்ப நேரமா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ வரையுமே வந்து சாண்ட்ரா வந்து திவ்யா கிட்ட வந்து பேசல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கோவம். "நீ யாரு தான் நீ சாண்ட்ரா? ஸ்டேஜ்ல போய் அப்படி பேசின. இப்போ அட்லீஸ்ட் இப்பயாவது உள்ள வந்தல்ல. ஸ்டேஜ்ல பேசிட்டு இப்போ நீ ஸ்டேஜ்ல பேசின மாரி இங்க நடந்துக்கிட்டியா? அதுவும் இல்லல்ல. உனக்கு வந்து கோவம் வந்து துண்டிக்கணும் அப்படின்னு உன் புருஷன் குடுத்தா, நீ உன் புருஷன்கிட்ட தானே போய் கேட்கணும். அது எங்ககிட்ட கோவத்த காட்டினா என்ன பண்ண முடியும்?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. "எதுக்கு எடுத்தாலும் குழந்தைங்க பார்ப்பாங்க, குழந்தைங்க பார்ப்பாங்கன்னு சொல்றியே, இதெல்லாம் உன் குழந்தைங்க வந்து பார்க்க மாட்டாங்களா? இதையும் தானே குழந்தைங்க பார்ப்பாங்க. திவ்யான்னு ஒரு ஆன்டி கூட வந்து நீ க்ளோஸா இருந்தியேம்மா, அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லாமயே பிரிஞ்சுட்டியேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்களா? அதுக்கு என்ன விளக்கம் குடுப்ப நீ? அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கனி இன்னொரு பக்கம் இருந்துட்டு, அவங்களுக்கும் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணியே ஆகணும். அத நான் கேட்காம விட போறதில்ல. அவங்களுக்கு அதுக்கு என்ன ஆன்சர் குடுத்தாலும் பரவால்ல. நான் வந்து செலிப்ரேஷன் மோடுக்குள்ள வந்து போயாகணும். பட் இந்த வீட்ல நடந்த அந்த ஒரு விஷயம், முக்கியமா அந்த கிழவின்னு சொன்ன விஷயம், அது எல்லாத்தையும் வந்து நான் கேட்க போறேன் அப்படிங்கிற மாரி வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ, அது வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில நடக்க போகுது. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க, என்ன சொல்ல போறாங்க அதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாரி எல்லா பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.